90s கிட்ஸ் அனுபவிச்ச அழகான தருணங்கள். முதல்ல வீட்டுக்கு டிவி வாங்குனது. டிவி வாங்க போகும்போது அப்பாவோட கடைக்கு போய் அந்த டிவியை செலக்ட் பண்ணி அந்த டிவியை தானே பின்னாடி மடியில் வச்சுட்டு அப்பா கூட வண்டியில் வர்றது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பாண்டி விளையாடுறதுக்கு கல்லை பொறுக்கி ஒரு சாக்பீஸ் எடுத்து ரோட்டில் பாண்டி மாதிரி கட்டம் போட்டு அதுக்கப்புறம் அது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாண்டது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களை சோப்பு நுரைய கரைச்சி தர சொல்லி பபுள்ஸை ஊதி விளையாடுறது. நவராத்திரி சமயங்களில் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போய் கொலுவை பார்த்து அந்த வீட்டில் தாம்பூலமும் சுண்டலும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டது. வருஷத்தில் ஒரு நாள் வர பண்டிகையான தீபாவளிக்கு ஒரே ஒரு முறை தான் நம்ம அப்போல்லாம் ட்ரெஸ் எடுப்போம். அந்த முறை வர சந்தோஷம், அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. அந்த வகையான சந்தோஷத்தை அனுபவிச்சது. மார்கழி மாதம் அம்மாவோட சேர்ந்து காலையில் எழுந்திரிச்சு கலர் கோலம் போட்டது. என்ன கோலம் போடலான்னு நாளே நோட்டில் போட்டு பார்த்து ஆசையாக காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுவோம். அப்போ மட்டும் எப்படி நாம் முழிக்கிறோன்னே தெரியாது. ஒரு சோர்வு கூட இல்லாமல் அந்த மார்கழி மாதம் முழுக்கவும் ரொம்பவே நல்லா கழியும். கார்த்திகை மாதங்களில் வர கார்த்திகை தீபத்தில் சாயங்காலம் அம்மாவோட சேர்ந்து ரொம்பவே அழகாக விளக்கேற்றினது. ஊரே இருட்டாகிற மாதிரி கரண்ட்டையும் கட் பண்ணுவாங்க. அந்த கரண்ட் கட் பண்ணுற சமயத்தில் அவ்வளோ பளிச்சுன்னு அந்த விளக்கொலியில் நம்மளோட தெருவெல்லாம் ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட கரும்பையும் சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற மாட்டு வண்டியில் ஏறி ஒரு ரவுண்டு ரைடு போகிறது. இது ஒரு அலாதி இன்பமாக இருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த பண்பாட்டையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் கொண்டு செல்றதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.